வணக்கம். நான் இப்போ வந்து ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஸ்வான்ட்டு ஒரு பையன் இருக்கான். அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்க தோட்டத்தில் இருக்க செடி எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப களைப்போடு மாமரத்தடியில் வந்து உட்காடுறான். அப்போ பிரார்த்தி அந்த வழியாக ரொம்ப களைப்போடு நடந்து போகிறான். அப்போ ஸ்வா கேட்குறான், என்ன பிரார்த்தி நிறைய வேலையோ அதான் களைப்பாக இருக்கியா அப்படின்னு கேட்குறான். இல்லை பிரார்த்தி, இல்லை ஸ்வா, நான் போய் முழு இரவு பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டேன், அதனால தான் கொஞ்ச நேரம் கூட தூங்கலை, அதனால தான் இவ்வளோ களைப்பாக இருக்கேன் அப்படின்றா பிரார்த்தி. அப்போ வந்து ஸ்வா சொல்கிறான், என்ன வேண்டிக்கினேன் அப்படின்னு கேட்கும்போது பிரார்த்தி சொல்கிறேன், என் குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு தரணும் கடவுள் அப்படின்ட்டு வேண்டிக்கினேன் அப்படின்றான். அப்போ வந்து பிரார்த்தி ஸ்வா கேட்குறான், நீ வேணது எல்லாத்தையும் கடவுள் கேட்டாரா அப்படின்னு கேட்கும்போது பிரார்த்தி சொல்கிறான், நான் வேணதெல்லாம் கடவுள் கேட்டால் நான் ஏன் இவ்வளோ களைப்பாக இருக்க போகிறேன் அப்படின்றா பிரார்த்தி. அப்போ ஸ்வா சொல்கிறான், சரி இந்தா பிரார்த்தி, ஒரு மாம்பழம் சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறான். அப்போ பிரார்த்தியோ, என்ன ஸ்வா நான் கேட்காமலே மாம்பழம் தந்துட்டேன் அப்படின்னு கேட்கும்போது இதேமாரி ஸ்வா சொல்கிறான், இதேமாரி தான் கடவுளும் நீ கேட்காமலே எல்லாத்தையும் தருவார், இதான மகிழ்ச்சி தரும் அப்படின்ட்டு ஸ்வா கேட்கும்போது பிரார்த்தி சொல்கிறான், ஆமாம் கேட்காத தரத்து தான் ரொம்ப மகிழ்ச்சி தரும் அப்படின்னு பிரார்த்தி சொல்கிறா. அதுக்கு பிரார்த்தி கேட்குறா, இதெல்லாம் ஸ்வா சொல்கிறான், நீ சொல்கிறத கடவுள் கேட்கணும்னு நினைக்காத, கடவுள் சொல்கிறத நீ கேளு, அப்போ தான் உன்னால் எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். அப்போ பிரார்த்திக்கு சொல்கிறா, இதை புரிஞ்சுக்கணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நீ வந்து ஆறாங்கல்ல நல்லா கூர்ந்து கவனிச்சேன்னா உன்னால் கடவுள் பேசுறதை கேட்க முடியும் அப்படின்னும் போது பிரார்த்தி அடுத்த வாரம் வரா, ரொம்ப ஜாலியாக வரா, ரொம்ப மகிழ்ச்சியாக வரா. அப்போ ஸ்வா கேட்குறான், என்ன பிரார்த்தி முழு இரவு பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது பிரார்த்தி சொல்கிறா, இல்லை முழு கவன பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னும் போது பிரார்த்தி ஸ்வா சொல்கிறான், கடவுள் சொன்னதை நீ கேட்டியா அப்படின்னு கேட்கும்போது பிரார்த்தி சொல்கிறான், நான் கடவுள் சொன்னதை நல்லா கூர்ந்து கவனித்தேன், நம்மளுக்கு இவ்வளோ காற்று, மழை, மரம், செடி, கொடி இதெல்லாத்தையும் தந்தது யாராக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து பிரார்த்தி கேட்குறா. அப்போ வந்து ஸ்வா சொல்கிறா, நீ நல்லா தூங்குனியா அப்படின்னு கேட்கும்போது நான் நல்லா தூங்கினேன், அப்போ தானே கடவுள் எங்கே இருக்காரு, யார் இது பண்ணுறாரு அப்படின்ட்டு பார்க்க முடியும் அப்படின்றான். இதோட அந்த கதை முடியுது. நான் ஆறாங்கல்லுன்னு சொன்னேன்ல, அதை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். கவனித்தல், முழுமையாக கட்டுப்படுதல், சுய ஒழுக்கம், கமித்தல், பொறுத்து கொள்ளுதல், களிப்புறுதல், அகமகிழ்வு, கர்ம புரிதல், பலன் கருத பணி, கருவுறுதல், பரிணமித்தல், இதுதான் அந்த ஆறாங்கல். இது எல்லாத்தையும் அவங்க புரிஞ்சதுனால தான் அந்த கதையில் பிரார்த்தி வந்து கடவுளை கவனிச்சிக்க முடிஞ்சது. நன்றி. இந்த கதை முடிஞ்சது.